தெய்வம் மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி பயம் திகில் கலக்கம் குளிர் பதட்டம் எல்லாவற்றையும் கர்த்தராய் தேவன் எடுத்து போடுகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாருக்காவது தீராத பிரச்சனை இருந்தால் ஒரு எளிமை நிற்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன இந்திரா என்ன பிரச்சனை? தலைவலி. தலை இருந்தால் தலைவலி வரத்தான் செய்யும். பாவம் இருந்தால் பாவ வலியும் வரும். இது பாவத்தினால் வந்ததா பிசாசினால் வந்ததா? நீங்கள் சொல்லுங்கள். எதுக்கு நீங்களே சொல்லுங்கள். எப்படி? ஆண்டவர் தான் தெரியுமா? சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். உட்காருங்க. ஹல்லேலூயா. வேறு யாராவது சுகரை விட்டு வேறு யார் பேய் பிசாசு எல்லாம் உண்டுனா இங்கே மேடையிலேருந்து உட்காருங்க. அப்படி தீராத விடுதலை, தீராத வியாதியோ தீராத விடுதலையோ வாங்க போகிறத. தூத்துக்குடி உப்பு முட்டையெல்லாம் கொண்டு வந்தீங்களா? உப்பு முட்டையை கொண்டு வரலையா? கடலையை கொண்டு வந்தீங்க. கடலில் போட்டாச்சா உப்பை? உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரதர்? தீராத பிசாசு பண்ணு. பிசாசு வருமா என்ன பண்ணுவியா? என்ன திட்டுவியலோ? ஏன் என்ன திட்டக்கூடாது சொல்லுங்கள். அவளை எப்படி திட்டுவீங்க? எல்லோரும் கேட்கட்டும். சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவேன். ஏன் அப்படி? உங்களுக்கே தெரியாது. சரி, எத்தனை ஆண்டு காலம் பிரதர்? 8 வருஷம். ஒற்றுமை. நீங்கள் கையை தட்டுங்க. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறோம். அந்தகார வல்லமை, விக்கிரகத்தின் கூடாரம், அந்தகாரத்தின் கிரியை, சர்பத்தின் ஆவி, பாதாளத்தின் வல்லமை, தீய சக்தி, மலட்டாவி, குடும்ப நடத்த தடை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி நிக்கிரகம் செய்கிறேன். எரியட்டும் பிசாசுகள். கையை தட்டுங்க. கொடிய சர்ப்பமே உன்னை அக்கினியில் போடுகிறேன். தேவர்களின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். எரிந்து போ சாத்தானே, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை. யா சுட்டரிக்கிறேன், யா சுட்டரிக்கிறேன். சஸ்தமாகராய், சஸ்தமாகராய், சஸ்தமாகராய். போய் உட்காருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம்
நல்ல தெய்வம். மரண பரியம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரிபாத்து வேதவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரிபாத்து வேதவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தரும் தேவனுண்டு. பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் எல்லாம் எவ்வளோ சண்டை பிடிப்பீங்க, நல்ல வாய்ஸில் சண்டை பிடிப்பீங்க இல்லையா? அப்படி தானே? இங்கே சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, கர்த்தர் கேட்கும்படியா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவாசமிட முடியாதவங்க எல்லாம் அழுத்தமாக சொல்லுங்க. காற்று அப்படியே இருதயத்துக்குள் நுழைந்து நுரையீரல் வழியாய் கடந்து போகட்டும். உற்சாம கையை தட்டு. அடைப்புகள் அனைத்தும் திறக்கப்படுவதாக. அடைப்புகள் யாவற்றையும் திறக்கிறேன், உடைக்கிறேன். ஓ பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்தில் எரிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். லேவியராகமம் ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். சத்தம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. திரும்ப 2 முறை வாசி. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். ஆனால் பரிசுத்தம் பண்ணி பரிசுத்தராகுங்கள் சொல்லார். இப்போ பரிசுத்தம் பண்ணப்படலைன்னா நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் வேதவசனம். அல்லேலூயா. பரிசுத்தமாக விரும்புகிறவங்க எல்லாம் கையை தூக்கலாமா? விரும்புகிறவங்க எல்லாம் கையை தூக்கலாம். அப்போ நம்ம எல்லாம் பாவிகள் இல்லையா? சூப்பராக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் பாவியாக இருக்கும்போது தான் பாவத்தினுடைய குறைபாடு இருக்கும். பரிசுத்தம் கெட்டு போயிடும். இப்போ நமக்கு பரிசுத்தம் தேவை என்று சொன்னால் நம்ம பாவி தானே இல்லையா? அப்படி தானே சிஸ்டர்? வேலூர் இளமதி எங்கே? 5 பாம்பு எங்கே? 5 பாம்பு எப்படி இருக்க? நல்லா இருக்க? பாம்பு சொப்பனெல்லாம் வருமா இப்போ? உலகத்துக்கே ஒரு அதிசய சாட்சி. ஒரு பாம்பு கடித்தாலே சாகணும். நீ 5 பாம்பு கடிச்சையும் சாகாமல் பிழைச்சிருக்கிற. நல்லா படிக்கிறியா? என்ன வர காசை? படிப்பில் ஐஏஎஸ் ஆகிடுவோமா?
அவன் இந்த அங்களுக்கு என்ன கொடுப்ப? உன் இருதயத்தை கர்த்தர் கொடுத்தா போதும். சரியா? அப்படியாக கடவது ஞானம், அறிவு, புத்தி எல்லாவற்றையும் கர்த்தர் கூடவே கொடுக்கிறேன் என்கிறார். உற்சாகமாக தட்டலாம். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அடுத்த ஒரு வேத வசனம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். சத்தமா 2 முறை. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க ஒரு ஆள் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடாது. வீணிலே வழங்காதிருப்பாயாக. அல்லேலூயா. இன்னும் வேற அர்த்தம் இருந்தால் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் வேறு யாராவது அர்த்தம் பிரேமா சொல்லு. அவர் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுகிற வார்த்தை அவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடிய அளவிற்கு சொல்லக்கூடாது. சரி, அடுத்து இன்னொரு அர்த்தம். சரியான ஆன்சர் இன்னும் வரல. சுயமாக பேசிட்டு ஆண்டுடைய நாமத்தை சொல்லக்கூடாது. உட்காருங்க பிள்ளை. அதுவும் சரிதான். ஆனாலும் சரியான நானும் எதிர்பார்க்குற ஆன்சர் வரவில்லை. இந்த வசனத்தை உற்று பாருங்க. இன்னொரு முறை சத்தமாக சொல்லி கொடு. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. வீணாய் சொல்லக்கூடாது, வழங்கக்கூடாது. அப்படி வழங்கினால் சொல்லுகிற எனக்குத்தான் தண்டனை. அதான் பாயிண்ட். அல்லேலூயா. அதாவது செவி உள்ளவன் கேட்க கடவன் வேதம் சொல்லுகிறது. கண்ணுள்ளவன் பார்க்க கடவன். நான் உங்களுக்கு வேதத்தை சொல்லி நீங்கள் கேட்கலைன்னா, கீழ்ப்படியலைன்னா என்னை அடிப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் என்ன சொல்லணும்? நீங்கள் சொல்லுங்கள். நீ தான் சொல்லு. இதுதான் சரியான ஆன்சர். கர்த்தருடைய வார்த்தையை வீணாய் ஒருவருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னால் ஒருத்தன் திருந்தணும். திருந்தாதவனுக்கு சொல்லாத. பண்டிகளுக்கே நல் முத்துகளை வழங்காதிருப்பாயாக. அப்படி கொடுத்தா நமக்கு தான் அது பீறி போடும். புரியுதா? தேவனுடைய வார்த்தைகளை நாய்களுக்கு சொல்லாத. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னால் நீங்கள் கேட்கணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா தண்டனை உங்களுக்கு இல்லை, எனக்கு. அப்போ எனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? திருந்தாமலே இருங்க. ஐ டோன்ட் கேர். அப்படி தானே அர்த்தம்? அப்படி தானே சிஸ்டர்? அப்படி தானே? சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பி வந்திருக்கீங்க இல்லையா? இந்த இடத்துல வந்திருக்கீங்க. அப்போ கேட்கணும், கீழ்ப்படியணும், நடக்கணும், அதன்படி செய்யணும். அப்போதான் தெய்வாசீர்வாதம் வரும். இதில் கேட்டு அப்படியே விட்டால் வராது. கேட்டு அப்படி விட்டால் வராது.
அதன்படி செய்யணும். சுவிசேஷத்தை கேட்கிறவனாயிராமல் கேட்டு அதன்படி நடக்கிறவனாய் இருப்பீர்கள் என்று நான் நம்பி உங்களுக்கு இன்றைக்கு ஒரு சுவிசேஷத்தை நிறைவேற்றப் போகிறேன். கையை தட்டலாம், ஏமாத்திராதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தின்படி அவர் என்ன சொல்லுகிறார்? சுவிசேஷத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். நீதிமொழிகள் 13:13 சொல்லுங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 13:13. அது யார் சுவிசேஷம் அறிவித்தாலும் அது வீணாய் போனால் சொல்கிறவன தண்டனை. அப்போ சரியாக யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்லு, மற்றவனுக்கு முச்சந்தியில் வந்து காலை கழுவிட்டு போன்னு அர்த்தம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். ஹல்லேலூயா. அப்போ இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அப்போ வசனத்தை கேட்டு அப்படி நடக்கிறவங்க கையை தட்டலாமா? காதை நல்லா தீட்டி வச்சுடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைவலி உள்ள இந்திராவுக்கு பாயசம் வேண்டுமா, விஷம் வேண்டுமா, சிட்சை வேண்டுமா, அடி வேண்டுமா, உத வேண்டுமா? 5 டைப் இருக்குது சுவிசேஷம். இந்த 5ல் எது வேணும் இன்னைக்கு உங்களுக்கு? ஒரு ஆள் சொல்கிறது தான் எல்லோருக்கும். சிட்சை யாருக்கு? யாருக்கு? அப்போ சிட்சை தான். சிட்சையினுடைய உச்சகட்ட மரணம். கொடுத்துடலாமா? பாவம் போய் கேட்டுவாங்கங்க ஐயா, மரணத்தை கேட்டு வாங்காதீங்க. இல்லை கேட்டால் கொடுத்துருவார். அல்லேலூயா. கேட்கிற யாவருக்கும் இல்லைன்னு அவர் சொல்ல மாட்டார். அவன் நாவும் அவன் வாழ்வும் அவன் நாவலே எழுதப்பட்டிருக்கிறது. 2024